வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை வாரணாசியில் முறைப்படி இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சிறந்த குழந்தைகளுக்கான தேசிய விருதை இன்று வழங்கி கௌரவிக்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு அல்லது மோசடி செய்யவே இயலாத தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நாளை தொடக்கம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் காலிறுதிக்கு முன்னேறினார் செரீனா வில்லியம்ஸ், நோவாக் ஜோகோவிச். ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை அணிகள் பிரிவில் இந்தியாவும் பேட்ஸ்மேன்கள் பிரிவில் விராட் கோலியும் தொடர்ந்து முதலிடம். விரிவான செய்திகள். 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார். முதன்முறையாக இந்த மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். மேலும் நார்வே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிமான்சு புலாட்டி, நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கன்வல்ஜித் சிங் ஆகியோர் கௌரவ விருந்தினராக பங்கேற்கின்றனர். முன்னதாக இளையோர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். மாநாட்டில் பங்கேற்றிருப்போரின் மூதாதையர்கள் இந்தியாவிலிருந்து வர்த்தகர்களாகவும் தொழில் முனைவோராகவும் மருத்துவர், ஆசிரியர் போன்ற பணியாளர்களாகவும் சென்றவர்கள் என்றும் அவர்களில் பலர் உலகின் தலைசிறந்த பணியாளர்களாகவும் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். இந்த மாநாடு வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களின் வேர்களை காண்பதற்கானது மட்டுமல்ல, இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றில் பங்கேற்கவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வெளிநாட்டு தூதர்களின் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய இந்தியர்களை தொடர்பு கொள்ள சமூக ஊடகங்களை அரசு பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், இதனால் இந்திய திட்டங்கள் குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள உதவும் என்றார். சூப்பர் கணினி மற்றும் தொழில்நுட்பங்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் இளம் தலைமுறையினர் உதவ முடியும் என்றும் அவர் மேலும் கூறினார். But it is also about learning how you can be a part of India's development journey towards a new India. This Youth Pravasi Bharatiya Divas is not only about discovering your roots and appreciating your heritage, but it is also about learning how you can be a part of India's development journey towards a new India. விழாவின் நிறைவு நாளன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்ற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை வழங்க உள்ளார். இந்த மாநாட்டில் பல்வேறு நிபுணர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்குகளும் நடைபெறுகின்றன. சிறந்த குழந்தைகளுக்கான தேசிய விருதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்க உள்ளார். பிரதம மந்திரியின் தேசிய இளையோர் விருது 2019 என்ற தலைப்பில் 26 குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. மத்திய குழந்தைகள் மற்றும் மகளிர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விருது வீரதீர செயல்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட உள்ளது. புதிய கண்டுபிடிப்பு பிரிவில் 6 விருதுகளும், கல்வியில் சிறந்து விளங்குவது, சமூக சேவை, கலை மற்றும் கலாச்சாரம், விளையாட்டு போன்றவற்றில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விருதை பெற மொத்தம் 783 குழந்தைகள் விண்ணப்பித்திருந்தனர். இதில் சிறந்த குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களுக்கான விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவிக்க உள்ளார். அப்போது 1 லட்சம் ரூபாயும் விருது மற்றும் பாராட்டு சான்றிதழையும் குழந்தைகளுக்கு வழங்க உள்ளார். மேலும் தேசிய குழந்தைகள் நல விருது 3 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் 2 தனிநபர்களுக்கும் வழங்கப்பட உள்ளன. அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயோடு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்பட உள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் அல்லது மோசடி எதுவும் செய்ய இயலாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறியுள்ளது.
இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்ய முடியும் என்றும் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடைபெற்றதாகவும் மின்னணு தொழில்நுட்ப நிபுணர் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாரத மின்னணு நிறுவனம் மற்றும் இந்திய மின்னணு கழகம் ஆகியவற்றால் கடுமையான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அம்சங்களுடன் தயாரிக்கப்படுகின்றன என்றும் இதில் எத்தகைய முறைகேடும் செய்யவே இயலாது என்றும் விளக்கமளித்துள்ளது. மேலும் மின்னணு துறையில் புகழ்பெற்ற நிபுணர்கள் அடங்கிய குழு இந்த நடைமுறையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சர்வதேச அளவில் வேகமாக வளரும் பொருளாதார சக்தியாக இந்தியா நீடிக்கும் என சர்வதேச செலவாணி நிதியமான IMF கூறியுள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.5%, அடுத்த நிதியாண்டில் 7.7% இருக்கும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை தற்போது குறைய தொடங்கியுள்ளதால் இந்த நிலை இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் எனவும் அமெரிக்காவுடன் சீனாவுக்கு ஏற்பட்ட பொருளாதார வர்த்தக போர் காரணமாக சீனாவின் வளர்ச்சியில் சற்று சுணக்கம் இருக்கும் என்றும் IMF கூறியுள்ளது. INX மீடியா விவகாரத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்க மத்திய அரசிடம் CBI ஒப்புதல் கோரியுள்ளது. இந்த வழக்கில் CBI தனது குற்றப்பத்திரிகையை இறுதி செய்துள்ள நிலையில் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிதம்பரத்திற்கு எதிராக மீண்டும் வழக்கு பதிவு செய்ய ஒப்புதல் கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் சிதம்பரம் பெயர் இடம்பெறவில்லை. எனினும் CBI தனது குற்றப்பத்திரிகையை இறுதி செய்து சமர்ப்பிக்கும் போது சிதம்பரத்தின் பெயர் சேர்க்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடக மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட மோதலில் காயம் ஏற்படுத்திய சட்டமன்ற உறுப்பினரை அம்மாநில காங்கிரஸ் தற்காலிகமாக நீக்கியுள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு தனியார் நட்சத்திர விடுதியில் காங்கிரஸ் MLAக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கணேஷ் மற்றும் ஆனந்த் சிங் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டதாகவும் இதில் ஆனந்த் சிங்கை கணேஷ் கடுமையாக தாக்கியதால் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து ஆனந்த் சிங் கணேஷ் மீது புகார் அளித்ததால் கணேஷ் மீது கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஆனந்த் சிங் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் அதில் தம்மை கணேஷ் கொலை செய்ய முயற்சித்ததாகவும் புகார் அளித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எதிர்க்கும் வல்லமை பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நொய்டாவில் கேந்திரிய வித்யாலயாவிற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் அறிவை பெருக்குவதற்காக மட்டும் கல்வியினை போதிக்காமல் நல்வழிகளையும் கலாச்சாரத்தையும் போதிக்கும் வகையில் கல்வியினை மாணவர்களிடத்தில் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள மகாகாத் பந்தன் கூட்டணி பிஜேபி மீது அக்கட்சிகள் கொண்டுள்ள அச்சத்தின் வெளிப்பாடு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் மீது சாமானியர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரோ நிறுவனம் மாணவர்களுக்காக புதிய திட்டத்தை உருவாக்கி வருவதாகவும் அதில் ஒரு பகுதியாக ஒவ்வொரு இஸ்ரோ நிறுவனம் மாணவர்களுக்காக புதிய திட்டத்தை உருவாக்கி வருவதாகவும் அதில் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு செயற்கைக்கோளை உருவாக்குவது, விண்வெளியில் நடைபெறும் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் சிவன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 24ஆம் தேதி PSLV C-44 ராக்கெட் ஏவப்பட இருப்பதாகவும் இதில் மாணவர்கள் தயாரித்த சிறிய அளவிலான கலாம் சாட் மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயாரித்த மைக்ரோசாட் R ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்கள் தயாரித்த கலாம் சாட் செயற்கைக்கோள் ஹம் ரேடியோ சேவைக்காகவும் விஞ்ஞானிகள் தயாரித்த மைக்ரோசாட் R செயற்கைக்கோள் பூமியை கண்காணிப்பதற்காகவும் அனுப்பப்பட இருப்பதாக அவர் கூறினார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல சித்தகங்கா மடாதிபதி டாக்டர் சிவகுமார சுவாமி மறைவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
ஆன்மீக தலைவரும் கர்நாடக மாநிலத்தில் சித்தகங்கா மடத்தின் தலைவருமான டாக்டர் சிவகுமார சுவாமி நேற்று காலமானார். அவருக்கு வயது 112. பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவு குழந்தைகள் லட்சக்கணக்கானவர்களுக்கு உணவு, உறைவிடம், கல்வி ஆகியவை கிடைக்கச் செய்வதில் முக்கிய காரணமாக விளங்கியவர் சிவகுமார சுவாமி. சிவகுமார சுவாமியின் மறைவால் துன்புற்றிருக்கும் அவரது சீடர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு கல்வி, சுகாதாரம் போன்றவற்றை வழங்க தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் சுவாமிஜி என்றும் அவரது மறைவு தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சமூக நல பணிகளில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் சிவகுமார சுவாமிகள் என்றும் ஏழை எளியோருக்காக அளப்பரிய பணிகளை செய்தவர் என்றும் கூறியுள்ளார். சமூக அநீதி, பசி, வறுமை இவற்றை போக்குவதற்காக சிவகுமார சுவாமிகள் தீவிரமாக செயல்பட்டார் என்றும் அவருடைய ஆன்மீக பயணம் உலகெங்கும் பரவியுள்ளதாகவும் அவருடைய ஆசிரமத்தில் தாம் நேரில் சென்று ஆசி பெற்றதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவருக்கு இன்று நடைபெறும் இறுதி அஞ்சலியில் மத்திய அரசு சார்பில் நிர்மலா சீதாராமன், சதானந்த கவுடா உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் அவரது மறைவை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தில் 3 நாள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் இன்று அரசு விடுமுறை என்றும் முதலமைச்சர் HD குமாரசாமி அறிவித்துள்ளார். 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நாளை தொடங்குகிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளனர். மாநாட்டையொட்டி முதலீட்டாளர்கள், தேசிய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள், கூட்டமைப்புகள் மற்றும் தூதரகங்களைச் சேர்ந்த 5000 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழக விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை தொழில் கொள்கை 2019 அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட சிறப்புரையாற்ற உள்ளார். மாநில தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்கள் ஏலம் விடப்பட்டுள்ளன. நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் என்ற அரசு அருங்காட்சியக நிறுவனம் இந்த ஏலத்தை நடத்த உள்ளது. இதிலிருந்து பெறப்படும் தொகையை கங்கை நதி தூய்மை திட்டத்திற்கு பயன்படுத்த இருப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை அறிவித்துள்ளது. இந்த பரிசுப் பொருட்களின் ஏலம் வரும் 27, 28ஆம் தேதிகளில் புதுதில்லியில் அருங்காட்சியகத்தில் நடத்தப்பட இருப்பதாகவும் சுமார் 2000 பரிசுப் பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசுப் பொருட்கள் அனைத்தும் தற்போது பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு வண்ணங்களாலான ஓவியங்கள், சிலைகள், பொன்னாடைகள், பாரம்பரிய இசைக்கருவிகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. நாட்டில் சுமார் 2 லட்சம் குழந்தைகள் பாதுகாப்பு மையங்களில் வசித்து வருவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றன. கடந்த 2017-18ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த குழந்தைகள் அனைத்தும் பெற்றோர்கள் பராமரிப்பு இன்றி குழந்தைகள் பாதுகாப்பு மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் தமிழகத்திலிருந்து மட்டும் சுமார் 50,000 இளம் சிறார்கள் பாதுகாப்பு மையங்களில் வசித்து வருவதாகவும் அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றன. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து அப்போதைய முதலமைச்சர் O. பன்னீர்செல்வத்திடம் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் அவருக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிப்பது குறித்து தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் எதுவும் விவாதிக்கப்படவில்லை எனவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் C. விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் முன்பு நேற்று ஆஜரான அவரிடம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும், அதில் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் மேற்கொண்ட குறுக்கு விசாரணைக்கு பதிலளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க மேலும் 4 வாரம் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் ஊரக உள்ளாட்சி பணிகள் முடங்கியிருப்பதாகவும், நிதி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றும் கூறி உள்ளாட்சி தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசும் மாநில தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பதிலளிக்க கூடுதலாக 4 வாரம் அவகாசம் தர வேண்டும் என்று தமிழக தேர்தல் ஆணையம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்று அவகாசம் வழங்கப்பட்டது.
சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக சிபிஐ சார்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து மனுவும் கீழ்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என டிவிஷன் பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பை கடைபிடிக்கவில்லை என அரசு வழக்கறிஞர் கூறியதால் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கல்வி வேலைவாய்ப்பில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு சட்டம் இயற்றியிருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் இது பொதுநல வழக்குக்கு உகந்ததல்ல என்றும் வாதிட்டார். ஸ்டெர்லிங் பயோடெக் நிறுவனத்தை சேர்ந்த 4 பேர் வங்கி மோசடியில் ஈடுபட்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிறுவனம் 100 கோடி ரூபாயை சட்டவிரோதமாக கடனாக பெற்று வங்கி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீது விசாரணை நடைபெற்று வந்தது. வங்கி மோசடியில் ஈடுபட்ட அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் மாவட்டத்தின் அருகே உள்ள களியாற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் பலியாகியுள்ளனர். கர்நாடக மாநிலம் கர்வார் மாவட்டம் அருகே உள்ள தீவு ஒன்றில் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக 26க்கும் மேற்பட்டோர் படகு ஒன்றில் சென்றுள்ளனர். தரிசனம் முடிந்து திரும்பி வரும் வழியில் படகு திடீரென விபத்துக்குள்ளானது. இதில் 17க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல்படை மற்றும் தீயணைப்பு துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத் தேரில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளினர். இதனை அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் தெப்பத்தை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை தரிசித்தனர். விழாவை ஒட்டி தெப்பக்குளம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி கரையில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜரின் 172வது ஆராதனை விழா நேற்று மாலை மங்கள இசையுடன் தொடங்கியது. இந்த விழாவில் தியாகராஜ பிரம்மசபா தலைவர் GR மூப்பனார், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த இசை விழாவை பத்மபூஷன் TV கோபாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். 5 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை இசை நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு தியாகராஜ கீர்த்தனைகளை பாட உள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். சிரியாவில் உள்ள ஈரானின் நிலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியாவில் அரசுக்கு ஆதரவாக ஈரானிய படைகள் போர் புரிந்து வரும் நிலையில் அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் அவ்வப்போது ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன்படி நேற்று தாக்கிய தாக்குதல்களில் ஈரானைச் சேர்ந்த வீரர்கள் பலர் காயமடைந்ததாகவும் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெறும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி ஏற்பட்ட தீ விபத்தில் 24 பேர் பலியாகினர். இந்த பேருந்து தெற்கு பாகிஸ்தானிலிருந்து கராச்சி நகருக்கு சென்றபோது லஸ்பேலா மாவட்டம் அருகே திடீரென விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்தது. பேருந்தில் இருந்த 24 பேரும் பேருந்திலேயே கருகி உயிரிழந்ததாகவும் பேருந்தில் ஏற்பட்ட அதிகபட்ச வெப்பநிலை காரணமாக தீப்பிடித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆப்கானிஸ்தானில் ராணுவத்திற்கு சொந்தமான கட்டிடத்தின் மீது தாலிபான்கள் நடத்திய தாக்குதலில் அக்கட்டிடம் இடிந்து விழுந்து 126 பேர் பலியாகினர். வர்தமான் மாகாணத்தில் உள்ள ராணுவ முகாமில் திடீரென தாலிபான்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் ராணுவ கட்டடம் முற்றிலும் சேதமடைந்ததாகவும் அப்போது கட்டிடத்திற்குள் இருந்த 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செரீனா வில்லியம்ஸ், கரோலினா பிலிஸ்கோவா, நவோமி ஒசாகா, எலினா ஸ்விட்டோலினா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெல்பர்னில் நடைபெற்று வரும் இந்த போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 4ஆம் சுற்று ஆட்டம் நேற்று நடைபெற்றது. உலகின் முதல் நிலை வீராங்கனையான ருமேனியாவின் சிமோனா ஹாலப்பை அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆட்டம் தொடங்கிய முதல் 20 நிமிடத்தில் 6-1 என்ற கணக்கில் முதல் செட்டை எளிதாக வென்ற செரீனா வில்லியம்ஸ் 2வது சுற்றில் கடுமையாக போராடி 4-6 என்ற கணக்கில் சிமோனாவிடம் வீழ்ந்தார். தொடர்ந்து 3வது செட்டை தொடங்கிய செரீனா 6-4 என்ற கணக்கில் சிமோனாவை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார். இதனிடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செக் குடியரசின் கரோலினா பிலிஸ்கோவா வெனிசுலாவின் முகுருசாவை 6-3, 6-1 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். பிலிஸ்கோவா தனது காலிறுதியில் செரீனாவை எதிர்கொள்கிறார். தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஜப்பானின் நவோமி ஒசாகா லாட்வியாவின் செவஸ்தோவாவை 4-6, 6-3, 6-4 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார். இதையடுத்து நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் உக்ரைனின் எலினா ஸ்விட்டோலினா அமெரிக்காவின் மேடிசனை 6-2, 1-6, 6-1 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். எலினா தனது காலிறுதியில் ஒசாகாவுடன் மோதவுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல்நிலை வீரரான நோவக் ஜோகோவிச், கெய் நிஷிகோரி, லூகாஸ் போலே, மிலாஸ் ரவுனிக் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் ரஷ்ய இளம் வீரர் டெனிஸ் மெத்வதேவை 6-4, 6-7, 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். இவர் ஜப்பானின் நிஷிகோரியுடன் காலிறுதியில் மோதவுள்ளார். ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் அணிகள் பிரிவில் இந்தியாவும் பேட்ஸ்மேன்கள் பிரிவில் விராட் கோலியும் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளனர். ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை நேற்று வெளியிடப்பட்டது. அண்மையில் ஆசிய அளவில் விளையாடிய இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியதால் 116 புள்ளிகளை பெற்ற அணிகள் பிரிவில் இந்தியா முதலிடத்தில் நீடிப்பதாக ஐசிசி தரவரிசை பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 110 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 2வது இடத்திலும் 108 புள்ளிகளுடன் இங்கிலாந்து 3வது இடத்திலும் உள்ளன. பேட்ஸ்மேன்கள் பிரிவில் இந்திய அணி தலைவர் விராட் கோலி 922 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். 897 புள்ளிகளை பெற்று நியூசிலாந்து அணி கேப்டன் கேன் வில்லியம்சன் 2வது இடத்திலும் 881 புள்ளிகளுடன் இந்தியாவின் சேதேஸ்வர் புஜாரா 3வது இடத்திலும் உள்ளனர். பந்து வீச்சாளர்கள் பிரிவில் 882 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்காவின் ரபாடா முதலிடத்திலும் 874 புள்ளிகளுடன் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து சென்றடைந்தது. ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடரை விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்தது. நியூசிலாந்து அணியுடன் 5 ஒருநாள் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்று விளையாட உள்ளது. நாளை இந்தியா நியூசிலாந்து அணிகள் பங்கேற்கும் முதலாவது ஒருநாள் போட்டி நடைபெறவுள்ளது. இதையொட்டி இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து சென்றடைந்தது. இனி வருவது வானிலை. வங்கக்கடலையொட்டிய இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் வரும் 25ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை காணப்படும் என்றும் நீலகிரி மாவட்டம் மற்றும் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நிலவும் என்றும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை நேரங்களில் மூடுபனி இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடும் பனிப்பொழிவு காரணமாக இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் கின்னாவூர், குல்லு மற்றும் சம்பா மாவட்டங்களில் நாள் முழுவதும் பனிப்பொழிவு காணப்பட்டதால் அப்பகுதிகளில் மக்கள் வீட்டிலேயே முடங்கினர். இந்த பனிப்பொழிவு மேலும் 2 தினங்களுக்கு தொடரும் என்றும் வெப்பநிலை -3.2 டிகிரி அளவுக்கு இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். துப்புரவு பணியாளர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசின் செயல்பாடு திருப்தியாக இல்லை. தேசிய துப்புரவு பணியாளர் ஆணைய தலைவர் மன்ஹர் வால்ஜிபா ஷாலா தகவல் தினத்தந்தி. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் மட்டும் 5,42,878 பேர் பயனடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தினமணி. நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் போது யாராக இருந்தாலும் அதை மதிக்க வேண்டும், உத்தரவை அமல்படுத்த வேண்டும். அதிகாரிகளை சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது தினமலர். அரசு ஊழியர், ஆசிரியர்கள் இன்று வேலைநிறுத்தம். பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும், அரசு கடும் எச்சரிக்கை தினகரன். நாட்டுப்புற கலைஞர்களின் நல்வாழ்விற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதும் துணை நிற்கும். வீதி விருது விழாவில் கே. பாலகிருஷ்ணன் உறுதி தீக்கதிர். தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவனின் நூல்களை அரசுடைமையாக்குவது பற்றி பரிசீலிக்கப்படும். திருவள்ளுவர் தின விருது விழாவில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. தி இந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை வாரணாசியில் முறைப்படி இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சிறந்த குழந்தைகளுக்கான தேசிய விருதை இன்று வழங்கி கௌரவிக்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு அல்லது மோசடி செய்யவே இயலாத தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நாளை தொடக்கம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் காலிறுதிக்கு முன்னேறினார் செரீனா வில்லியம்ஸ், நோவாக் ஜோகோவிச். ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை அணிகள் பிரிவில் இந்தியாவும், பேட்ஸ்மேன்கள் பிரிவில் விராட் கோலியும் தொடர்ந்து முதலிடம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.